நான் மேடம் இன்னைக்கும் தயிர் சாதமா? எங்க சார் தக்காளி விற்கிற விலைக்கு குழம்பு வச்சுக்கிட்டு. அதை விடுங்க, இந்த செல்வி டீச்சரு என்னதான் சொக்கப்பொடி போட்டாங்கன்னு தெரியல இந்த பிள்ளைங்களுக்கு. சார் கண்டிக்கிறது என்ன தப்பா? தப்புல. ஒரு கதை சொல்றீங்களா டீச்சர்? கதையா? ஒரு ஊர்ல சிறுத்தையோட நாய் தான் பெருசுன்னு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாங்களாம். உங்ககிட்ட வந்து என்ன ஓயாம சொல்லிட்டு இருப்பாங்களா? இல்ல சார். என்னையா எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? விசில் சத்தம் கேட்ட உடனே நாய் விர்றன்னு ஓடிடுச்சான். ஆனா அந்த சிறுத்தை ஓடாம அங்கேயே நின்னுச்சான். என்னையா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நாளா? நான் தான் 1 மாசம் டைம் கொடுத்தேன்ல. கவுன்சிலர் நீங்களே இப்படி பண்ணலாமா சார்? ஆஃபீஸ் வாங்க சார், உட்காந்து பேசலாம். உங்க தலைவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்களேன் சார். தலைவட்டாலாம் பேச முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் சார் கிளாஸ் டைம்ல வந்து சத்தம் போடுறீங்க? எது பள்ளிக்கூடத்தையே காலி பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன், நீ கிளாஸ் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிற? உன்னையெல்லாம் யாரு உள்ளாடுறது? அதுகிட்ட நான் ஏன்னா பேசிக்கிட்டு இருக்க? சார் நாங்க ஏன் சார் காலி பண்ணோம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தலைவர் சொன்னாரு, அவ்வளவுதான். அப்ப சிறுத்தை பலசாலி இல்லையா? எங்களால முடியாது, முடிஞ்சதை பாத்துக்கோங்க. நாயோட ஓடித்தான் சிறுத்தை பலசாலின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, அது வேட்டையாடுறப்போ அதோட தகுதி என்னன்னு தெரியும்னு சொன்னாராம். 9னா என்னன்னு தெரியுமா சார்? பொம்பளைங்களுக்கு மொத்தம் 8 அம்சம். உன்ன மாதிரி ஆம்பளைக்கு 11 லட்சணம். என்ன மாதிரி திருநங்கைக்கு 9 அம்சம் இருக்கு. அதுல 9வது என்னன்னு தெரியுமா சார்? வீரம். உன் வீரத்தை வெளில வச்சுக்கோ சார், பிள்ளைங்க படிக்கட்டும். டீச்சர், நாங்க இங்க படிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? இந்தாம்மா நீ கிளாஸ்க்கு போ, நான் வரேன். ஏன் டீச்சர், அப்ப கடைசியில யாரு தான் ஜெயிச்சது?